நம்ம ஃபோன் பார்த்துட்டே இருக்க. ஃபோன் பார்த்துறமா நான் வீடியோ எடிட் பண்ணிருமா சர்ச் வீடியோ. சரி வீடியோ எடிட் பண்ணிட்டு வீடியோ போட்டுட்டே இருக்க டெய்லி போஸ்ட் பண்றேன். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கேளு. சரி பரிசுத்தம் என்ன சொல்லுங்க? நீங்க பரிசுத்தம் ஈஸியா சொல்லுமா? சொல்லுங்க. யார் ஷார்ட்டா கட் பண்ணுமா? தாடி தான் கட் ஆகுமா? அப்புறம் பேக் செட்ல யூஸ் பண்ண ஓகே போட்டு பைபிள் நாலு வரை வச்சு வாரம் சர்ச் பண்ணுமா? அத நீங்களோட ஆக்ட். ஆமா ப்ரொஃபஷனல் எடுக்க முடியாது. சொல்லுனா பேக் கட் பண்ணா தாடி வந்து போட்டுனா இதான் பரிசுத்தம். ஆமா நீங்களே இத பரிசுத்தம் நினைச்சீங்களா? இது இல்லங்க பரிசுத்தம். பரிசுத்தம்னா என்னன்னா தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறது தான் பரிசுத்தம். எல்லாருமே சொல்லுவாங்க நாங்கள் அப்படிதானே நடக்கிறோம், டெய்லி ஒரு வாரம் சர்ச் போகிறோம், அவரோட வேதத்தை ஜாஸ்திக்கிறோம், அதன்படி நடக்கிறீங்களா? இதில் தான் டவுட். நீங்கள் ஒரு ப்ராப்ளம் வந்தால் தேவனுடைய வசனத்தில் கவனிக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மனுஷங்களை பார்க்குறீங்களா, இல்லை உங்கள் செஞ்சுருக்கீங்களா? அந்த டைமில் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா அது பரிசுத்தம். இல்லை எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது பரிசுத்தம் இல்லை. சர்ச்சு போகிறவங்க எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை நடப்பாங்கன்னா டவுட்டு தான். அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வந்து அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவரோட வழியில் நடந்து அவர் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? அதுதான் பரிசுத்தம். பணம் முன்னாடியே ஓடுது. எப்படி எத்தனை ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே சபைக்கு வராங்கன்னு சொல்லுங்க. அந்த டைமில் ஒர்க் இருக்குது, எனக்கு லீவ் தர மாட்டாங்க, பரவாயில்ல தர வேணாம், அந்த விசுவாசத்தில் வரீங்களா? அதுதான் பரிசுத்தம். அவுட்டர் அப்பியரன்ஸில் என்னென்ன பரிசுத்தோம், நம்ம இன்னர் அப்பியரன்ஸ் அதுதான் பரிசுத்தம். நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எந்த பரிசுத்தில் இருக்க போகிறீங்க. பாய் பாய். அடுத்த